ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் ரியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் ரெட் மூன் நைட். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் பேய் ஓட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் ரொம்பவே அதிகம். அவர் இப்போ அந்த பேய் ஓட்டிகிட்டு இருக்கார் இல்லையா, அந்த பேய் வந்து சொல்லுது, ரெட் மூன் டே அன்னைக்கு உன் பையனை நான் சாப்பிடாம விட மாட்டேன், உன் பையன் எனக்கு தான், அவன் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விட்டுட்ருக்கு. இங்கே பாரு, நீ இப்படிலாம் சொன்னால் நான் பயந்துருவேனா? என் பையனை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். ரெட் மூன் டே அன்னைக்கு நீ இருந்தால் தானே உன்னை வேணா அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜார் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாரு. இப்போது அந்த பேயும் பேர் தான். இதுக்கப்புறம் இவர் அந்த ஜார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வராரு. வந்துட்டு உள்ளே போய் அதை வைக்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக யாரும் உள்ளே வராங்க. ஜின் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா நான் தான். என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு ஜின். நீங்கள் உனக்கு எப்படி போச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜின்னுமே ஓகே தான்ப்பா, ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ளே போகிறான். அப்பாவுமே சாப்பாடெலாம் செஞ்சுட்டு ஜின்னை வந்து கூப்பிட்றாரு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்பா நம்ம வெளியே போகலாமா அம்மாவோட நினைவு நாளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்பாவுமே சரிப்பா அப்படின்றாங்க. அப்போ ஜின்னோட ரூம்குள்ளேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அப்பாவும் அடிச்சு பிடிச்சி எழுந்துச்சி உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா ஜின்னை யாரோ சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுவும் கொடூரமாக இருக்குது அந்த பேய். ஜின்னு அவ்வளோதான் செத்தே போயிட்டான். ஜின்னோட கண்ணு மட்டும் முழிச்சு வெளியே பார்த்துட்ருக்கு. வெளியே பார்த்தா ரெட் மூணு அவ்வளோ பெருசு இருக்குது. அவ்வளோதான், அப்பாவுக்கு பயமாகிடுது. புள்ள இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்ருக்காரு. செம்மையாக வேர்க்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா எல்லாம் கனவு. ஜின்னோட அப்பாவுக்கு பதட்டமாகவே இருக்குது. மார்னிங் ஆகுதா, ஜின்னு கிளம்பி வரான். அப்பா நான் ஒர்க் போகிறேன்ப்பா, டைம் ஆகிடுச்சு அப்படின்றானா. ஒரு நிமிஷம் இரு ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கட்டி விட்டுறாங்க. அதில் மூன் சிம்பிள் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஜின்னுமே அப்பா எதுக்குப்பா இது, ஏதாவது கெட்ட கனவு கண்டிங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாப்பா ரெட் மூன் டே அன்னைக்கு நீ வெளியே போகக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுமே கிளம்புறான். இப்போ நம்ம ஜின்னோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஜின்னோட கம்பெனியில் ஒரு சிஓ இருப்பார். அவருக்கு நம்ம ஜின்னு மேலே ஒரு க்ரஷ்ஷு. பட் ஜின்னுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ அவர் தான் பொக்கே மாதிரி கொடுத்துருப்பாரா. அதை நம்ம ஜின்னு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை கீழே தூக்கி போடுறான். கரெக்டாக அவனும் அப்போ தான் வரானா. அவனுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஏன் ஜின்னுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே போகிறாங்களா. அப்போ தான் அவங்க அப்பா இல்லை கால் பண்ணுறாங்க. சிஓட அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு அவங்க அப்பாவுமே ஆரம் நீ வந்ததுலேருந்து நம்ம கம்பெனி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம் நம்ம கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கெலாம். ஸோ நீ தான் அதை பார்த்துக்கணும், ஒன்னால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரா. ஆரம்புக்குமே சந்தோஷமாக இருக்குது. பட் ஜின்னு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் நம்ம ஆரம்பமே நாளைக்கு தான் ரெட் மூன் டே வாச்சு, ரெட் மூன் அன்னைக்கு இந்த பார்ட்டி வச்சா செம்மையாக இருக்கும், நம்ம ஏன் இந்த பார்ட்டியை பீச் பக்கத்தில் வைக்கக்கூடாது, அந்த ரெட் மூணும் அப்படியே அழகாக தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இப்படி ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் அனௌன்ஸ் மட்டும் பண்ணுறான். நாளைக்கு மறுநாள் ரெட் மூன் டே, நம்ம கம்பெனி நம்பர் 3லேருந்து நம்பர் 2க்கு வந்திருக்கு, இதனால் பார்ட்டி வைக்க போகிறோம், அதுவும் ரெட் மூன் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. எல்லாத்துக்குமே செம்ம சந்தோஷம், பார்ட்டின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் ஜின்னுக்கு மட்டும் இது பிடிக்கல. ஏன்னா நம்ம ஜின்னுக்கு தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, ரெட் மூன் டே அன்னைக்கு வெளியே போகக்கூடாது அப்படின்னு. அதனால ஒரு மாதிரி இருக்கான். அப்போ ஜின்னோட ஃப்ரெண்டுமே வந்து என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஆர்வமே ஒளிஞ்சிருந்து கேட்குறான். இல்லைடா ரெட் மூன் டே அன்னைக்கு என் அப்பா வெளியே போகக்கூடாதுன்னு இருக்காரு, எனக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னாருடா அப்படின்றானா. ஃப்ரெண்டுமே டேய் அதெல்லாம் மூட நம்பிக்கைடா, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, உனக்கு தெரியாதுடா, என் அப்பா பேய் ஓட்டு வருவது உனக்கே தெரியும்ல. ஆமாம் தெரியும், ஆனால் ஃப்ராடுன்னுல நான் நினச்சிட்டு இருந்தேன். ஹே உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு நம்பிக்கை இல்லைனா அதை விடு, தேவையில்லாமல் ஃப்ராடு இதுன்னு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிட்டு போகிறான் அந்த இடத்துலேருந்து. ஆரம் பார்க்குறான், என்னடா இவன் இந்த காலத்துலேயும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஜின்னோட பிரேஸ்லெட் கீழே விழுந்துருது. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணுறான். அதை போய் வேகமாக எடுக்கிறானா. அதில் மூன் சிம்பிள் போட்டிருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. என்னோட இந்த ரியல் மூன் கூட அந்த ஒரிஜினல் மூனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சேர்ந்து, ஆனால் அது நடக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். அப்போது ஜின்னு திரும்பி பார்க்குறானா. இதை ஆரம் நோட் பண்ணுறான். அப்படியே டக்குன்னு பிரேஸ்லெட்டை கையில் மறைச்சி வச்சுக்கிறான். அண்ட் தென் கரெக்டாக அந்த ரெட் மூன் டே இருக்குல்லே, மார்னிங் டைமு எல்லா ஆஃபீஸில் தான் இருக்காங்க. சிலர் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, ஒரு சிலருக்கு ஆரம் ஒர்க் கொடுத்துருப்பான், அதை அந்த பார்ட்டி பண்ண சொல்லி, அதனால் அங்கே போயிருப்பாங்க. ஜின்னுமே அதில் ஒரு மெம்பர் தான்.
ஏன்னா ஜின்னுக்கு பார்ட்டியில் கலந்துக்க விருப்பம் இல்லை, ஆனால் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இருக்குது. ஸோ அதனால் போயிருப்பான். ஆரம் பார்ப்பானா ஜின்னை காணுமேன்னு சொல்லிட்டு அவனுமே இப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறான். ஜின்னு தான் அப்படியே டெக்கரேஷன் அதெல்லாம் அழகாக பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டே ஆரம் நின்றுட்டுருக்கானா, அப்போது ஜின்னோட ஃப்ரெண்டு ஆரம் கிட்ட வரான். சார் இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானா. ஆ அது நல்லா இருக்கு மூன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இங்கே பாருங்க இந்த 3 டெசர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா ஆரம்பு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, 3ன்னு சொல்லவும் தான் உனக்கு ஞாபகமே வருது, கையில் பிரேஸ்லெட் இல்லையா. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். நான் பிரேஸ்லெட்டுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். ஐயோ எங்கே விழுந்துச்சுன்னு தெரில, நேற்று நான் மறந்து போயிட்டேன், ஆனால் நேற்று என் கையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இதை சின்னோட ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து பார்த்துட்டு என்னடாச்சு அப்படின்னு கேட்குறானா. டேய் என் பிரேஸ்லெட்டை காணுண்டா அப்படின்றான். விடுடா வேறு பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். உனக்கு புரியல, என் அப்பா சொன்னார் அது எனக்கு லக்கியான ஒரு பொருள்னு. ஸோ கன்ஃபார்மாக அதை நான் தொலைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க, 2 பேருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆரம்பமே கிளம்பி போயிடுறானா. ஸோ இதை அப்படியே விட்டுடுறாங்க. அண்ட் தென் ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனுமே நான் பார்ட்டிக்கெலாம் வரலடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜின்னுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே ஒரு மோசமான பேய் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன். எனக்கு என்னால் வர முடியுமான்னு தெரில ஜின்னு, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. ஜின் எந்த காரணத்துக்காகவும் அந்த ப்ரேஸ்லெட்டை மட்டும் கழட்டிடாத அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்க்குறான், கையில் தான் ப்ரேஸ்லெட் இல்லையே. ஒரு மாதிரி அவனுக்குமே நர்வஸாக இருக்குது, அப்படியே படுத்து தூங்கிடுறானா. அப்போது அந்த பார்ட்டி நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் ரெட் மூன் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது. அந்த பீச்சு, அந்த ரெட் மூனு, அந்த பார்ட்டி அவ்வளோ செம்மையாக போயிட்டுருக்கு. பட் நம்ம ஆரம்புக்கு தான் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், கையில் ஆரம் தான் இப்போ அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இப்போது ஜின்னு என் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, ஜின்னை நான் லவ் பண்ணுறேன், அது அவன்கிட்ட எனக்கு சொல்ல மட்டும் தயக்கமாக இருக்குது. ஜின் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அப்படியே சும்மா ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்னு மட்டும் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படி இப்படி. இப்போ அந்த பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அது ஜொலிக்க ஆரம்பிக்குது அந்த ரெட் மூனோட லைட்டில். அப்படியே இது ஜின்னுக்கு ஃபீல் ஆகுது. ஜின்னு தூக்கத்தை அப்படியே எழுந்துக்கிறான். ஜின்னோட கண்ணுமே ரெட் கலரில் ஆகுது. இப்போ அப்படியே நடந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வரான். ஆரம் தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. இப்போது சின்ன கையில் ஒரு ரோஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து ஆரம் முன்னாடி நின்று ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆரம் எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, இன்றைக்கி நைட்டு நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஆரம்க்கா ஷாக்கிங்காக இருக்கு. என்னடா இது, இப்போ தான் நான் அதை விஷ் கேட்டுட்டு இருந்தேன், உடனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கானா. ஜன்னலை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கிஸ் பண்ணிடுறான். ஆரம்புக்கு என்ன சொல்கிறேனே தெரில, ஹார்ட் பீட்லாம் வேகமாக இருக்குது. இந்த பிரேஸ்லெட் இன்னுமே ஜொலிக்க ஆரம்பிக்குது. பட் பேக்கெட்டில் இருக்கனால இது தெரில. ஸோ இதுக்கப்புறம் ஆரம் என்ன பண்ணுறான், ஜின்னு தான் ஓகே சொல்லிட்டானே சும்மா இருப்பான். 2 பேரும் தனியாக போகிறாங்க. ஆரம் இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் ஜின்னை. ஜின்னுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. ஆரம்க்கு அதை நோட் பண்ண கூட இல்லை, அவர் கண்ணை பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக அந்த மாதிரி ரொமான்ஸ் மூடில் தான் இருக்கானா. ஸோ இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, அவன் கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ இப்போ ஆரம் பக்கத்தில் வந்து எனக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்றானா. ஹாய் இப்போ என் கூட தானடா இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் இந்த நார்மலான மீனிங்கில் கேட்கல, வேறு மாதிரி கேட்குறேன் அப்படின்றான். என்ன எனக்கு புரியல அப்படின்றானா. அவ்வளோதான் ஜின்னு இருக்கான் இல்லையா, ஆரம் ட்ரெஸ்ஸை பிடிச்சி ரிமூவ் பண்ணுறான். இங்கே ஆரம்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனுமே ஜின்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறானா. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஆரம் நம்ம ஜின்னை பெட்டில் தடுத்து அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் ஆரம் ஜின்னோட கண்ணையே நோட் பண்ணுறான், ரெட் கலரில் இருக்குன்னு. ஜின்னு உன் கண்ணு ஏன் இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போது ஜின்னில் உனக்கு இது பேசுகிற டைமா, உனக்கு என் கூட இப்படி இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அது ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ரெட் மூன் டே ஆனால் என் கண் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறானா. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் கண்ணை பார்த்துட்டு உன் கண் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்றான். என்ன சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம், அந்த ரெட் மூன் எப்படி ரெட் கலரில் ஜொலிக்குதோ அதே மாதிரியே உன் கண்ணும் ரெட் கலரில் ஜொலிக்குது, அந்த மூனை விட நீ அழகாக இருக்க, நீ தான் என்னோட ரெட் மூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டு ஏன் ரெட் மூன் கூட இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தில் கிஸ் பண்ணுறானா. சின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜின்னோட கண்ணு நார்மல் ஆகிருதா. ஸோ இப்போ அந்த 3மே நார்மல் ஆகிருது. இதுக்கப்புறம் ஆரம் தான் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்னு டயர்ட் ஆகிடுறான்.
அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்ம ஜின்னோட தலையில் வைக்க ஆரம்பிக்கிறான். "என்னடா பண்ணுற?" அப்படின்னு கேட்குறானா. அது "நீ இந்த ரோஸோட பார்க்க இன்னும் அழகா இருக்க ஜின்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதை ஸ்மெல் பண்ணிட்டு இன்னும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஹிப்பு கிட்ட வரானா. நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்னால் ஏன் நகரக்கூட முடியல, எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசுகிறான். வெளியே பேசுறதா நினச்சிட்டு முன்னாடி பார்க்குறான். அப்போ தான் கண்ணை திறந்து பார்த்தா ஆரம் இருக்கானா. என்னாச்சு, நான் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கான், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே நினைவு வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இருக்கானா. இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணல. அவன் தான் அங்கே இப்போ கிட்ட வேலையை பார்த்துட்ருக்கானே. இப்போ டேபிள் கிட்ட தான் அந்த பிரேஸ்லெட் இருக்குது. அது ஜொலிக்கிறத ஸ்டாப் ஆகிடுது. நம்ம ஜின்னுமே நார்மல் ஆகிடுறான். இப்போ அவனால் அசைக்க முடியுது. நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் வெயிட்டை ஃபுல் வெயிட்டை அவன் மேலே போட்டிருக்கவும் அவன் ஆல்ரெடி டயர்டில் இருக்கான். இப்போது ஜின்னு இருக்கான் இல்லையா, நகரு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து தள்ளுறானா. ஆரம் கீழே விழுந்துடுறான். எதுக்குடா என்ன தள்ளின அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டே பேசுகிறானா. நான் என்ன பண்ணுறேன்னா, உனக்கும் தானே இதில் விருப்பம், எதுக்கு என்ன இப்படி ஃபோர்ஸாக தள்ளுற அப்படின்னு கேட்குறான். நீ என்னை இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆரம். நான் உன் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நீ இறங்க மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கானா. அப்படியே உட்காந்துருக்கான். என் மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் என்னை பார்த்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஆரம்புக்கு கஷ்டமாகிடுது. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ ஓகேன்னு சொல்லவும் உனக்கு விருப்பம் தானே நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்றானா. அப்போ தான் அந்த பிரேஸ்லெட்டை பார்க்குறான். இந்த பிரேஸ்லெட் இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறானா. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிட்ட கேட்குறான். ஆரம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, அப்போ இந்த பிரேஸ்லெட்டை மிஸ் பண்ணிட்டேன், நான் தான் இதை எடுத்து வச்சுருந்தேன். ஒருத்தவங்களோட பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அது அவங்களதுன்னு தான் தெரியுது, அதை திருப்பி உனக்கு கொடுக்கணுன்ற அறிவு இல்லையா அப்படின்னு சொல்கிறானா. அது என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். மன்னிப்பு கேட்டால் எல்லாம் போயிடுமா, இப்போ இது நானா இல்லை, நானாக இருந்து நீ என் கூட அப்படி இருக்கு கிடையாது அப்படின்றான். என்ன சொல்கிற, எனக்கு புரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரெட் மூன் டே அன்னைக்கு நான் நானாகவே இருக்க மாட்டேன். எனக்கு சின்ன வயசில் நடந்த இன்சிடெண்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறான். ஆரமால் ஜின்னு விட முடியல. ஜின்னு பின்னாடியே போகிறான். ஜின் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறானா. இல்லை, இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ என் கூட அப்படி இருந்தல்ல, உனக்கு அந்த டே பிடிச்சிருந்துச்சில, ஆனால் எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஆரம் தான் பின்னாடியே போயிட்டுருக்கானா. ஜின்னு திரும்பி ஒரு முறைச்சிட்டு, நீ இதுக்கப்புறமும் என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கவேன், சத்தியமாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உன்னை வெறுத்துட்டே மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆரம்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். என்னாச்சு, அவனாக தானே வந்தான், அப்புறம் ஏன் அவனாக போனான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி அவன் கூட இருக்கும்போது ஜின்னு மாதிரியே எனக்கு லைட்டாக கூட ஃபீல் ஆகல. ஏன்னா அவன் கண் ரெட் கலரில் இருந்துச்சு. ஜின்னு என்றைக்குமே என்ன வேணாம் தான் ஒதுங்கி போவான், இவ்வளோ டீப்பாக வரமாட்டான். அது ஏன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு டயர்டாக வேறு இருக்குது. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறானா. இதுக்கப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு வராரு. ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு நல்லா தூங்கிட்டுருக்கானா. அவருமே டயர்டாகி போய் தூங்கிடுறாரு. ஜின்னு பாவம் அங்கங்கே காயமாக வேறு இருக்கா. ஏன்னா நம்ம ஆரம் பண்ணி விட்ட வேலை அப்படி பைட் பண்ணி வச்சுருக்காரு. வலி தாங்க முடியல, தூக்கம் கூட வர மாட்டேதா. ஆயில்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே இங்கே நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, இதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே படுத்து தூங்குறான். பட் பாவம் அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா ஜின்னு அவனோட அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி டவுட் இருந்திருக்கு. அவனும் தானே ஓகே சொல்லிட்டான், அவனும் தானே என் கூட வந்தான் அப்படின்னு. அந்த நெக்ஸ்ட் டே ஆகிட்டு இப்போ நம்ம இருக்கான் இல்லையா, அவன் ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஜின்னோட ஃப்ரெண்டை தான் பார்க்குறான். ஜின்னோட ஃப்ரெண்டுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் வந்துட்டு தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே வரான். அப்போது ஜின்னை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பட் ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டான் ஃபுல்லாலாம் அப்படின்றான். சரி சொல்லு அப்படின்றானா. ஜின்னோட அப்பா பேய் ஓட்டுறவர். அது மட்டும் இல்லாமல் ஜின்னு ரெட் மூன் டே ஆனால் வரவே மாட்டான் வெளியவே. அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஏதோ தீய சக்தி அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பான். நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது.
அப்புறம் ரீசெண்ட் டேல அவனோட ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு இல்லையா, அந்த பிரேஸ்லெட் எப்பொழுதும் அவன் ரெட் மூன் டே அன்னைக்கு போட்டிருப்பான். டைம் அவன் தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடிட்டு இருந்தான். அது கிடைக்கலன்னு தான் வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு தெரில, இன்னும் வரவே இல்லை அப்படின்றானா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரம்க்கு. எனக்காக ஜின்னை பார்த்துட்டு வரியா அப்படின்றானா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை, ஜின்னு நேற்று என் கூட தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறீங்க, ஜின்னு உங்க கூட இருந்தானா? ரெட் மூன் டே அன்னைக்கு அவன் வெளியே வரமாட்டானே, எப்படி அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு கொஞ்சம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் அப்பாவை பற்றி எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா தான் சொன்னேனே, ஒரு பேய் ஓட்டுவார். சரி, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட அவன் அட்ரஸ் இருக்குல்ல, அவன் இல்லாதப்போ நானே அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பு என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஜின்னோட ஃபைல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜின்னோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறான். ஜின்னோட வீட்டுக்கு தான் இப்போ போகிறான். ஜின்னோட அப்பா தான் அங்கே உட்காந்து ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆரம் வெளியே இருந்துட்டு, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான்னா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ தான் உள்ளே போய் பார்க்குறான். அந்த வீடே வித்தியாசமாக இருக்குது. சின்ன சின்ன பாட்டில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டே, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றானா. என்னை பற்றியா? நிறைய பேர் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும்னு வருவாங்க. ஆனால் சிலர் நம்பிக்கை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. சிலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. எனக்கு உங்களை பற்றி மட்டும் இல்லை, உங்கள் பையனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றானா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் இங்கே வந்ததா உங்கள் பையன்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். உங்கள் பையன் திடீர்னு என் கூட வந்தான், வந்து என் கூட அப்படி இருக்கணும்னு சொன்னான். நீங்கள் கோவப்படுவீங்க, ஆனால் இதுதான் உண்மை. அவனாக தான் வந்து அப்படி சொன்னான், வந்து என் கூட அப்படிலாம் இருந்தான். அவன் கண் அப்போ நார்மலாக இருக்க கிடையாது, ரெட் கலரில் இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ரெட் மூன் மறையும் போது அவன் நார்மலாகி, எதுக்கு என்கிட்ட இப்படி பண்ண, எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி என்னை திட்டினான். எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. அவன் அப்பாவில் அவருக்கு செம்மையாக கோவம் வருது. அவருக்கு புரிஞ்சிருது அந்த பேய் பார்த்து விட்ட வேலை தான் அப்படின்னு. ஏன்னா அந்த கோஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா, உன் பையனை சாப்பிடாம விட மாட்டேன், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு. அதால் பாட்டிலுக்குள்ளே இருக்கா, அடைஞ்சிருக்கு, அதனால வெளியே வர முடியல. அதனால ஆரம்பம் யூஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி அந்த ரெட் மூன் டே அன்னைக்கு ஜின்னோட அந்த பிரேஸ்லெட்டை வச்சு இன்னொருத்தர் யார் விஷ் கேட்டாங்கன்னா, அது ஜின்னுக்காக கேட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும். இதான் அந்த பேயுமே மனசில் வச்சுட்டு தான் ஜின்னோட பிரேஸ்லெட்டை அதுதான் கழட்டி விட்டுருக்கோம். ஜின்னுமே நோட் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆரம் கையில் அந்த பிரேஸ்லெட் போயிருக்கோம். ஜின்னு மேலே இன்னுமே எனக்கு ஆசை வந்திருக்கும். ஸோ ரெட் மூன் டே அன்னைக்கு அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருப்பான். அதனால தான் ஜின்னா அப்பாவை பழி வாங்குறன்ற பேரில் ஜின்னு இப்படி பண்ணுவான்னு சொல்லி சபதம் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஜின்னு இப்படி பண்ணியிருக்கு. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஆரம்கிட்டையும் சொல்கிறாரா. ஆரமுக்கு மனசே கேட்கல, இப்படி பண்ணிவிட்டோங்க ஒரு பிள்ளையா, அதுவும் நம்ம அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கோம். நீ பாருங்க, நான் உங்கள் பையனை வேணும்னே இப்படி பண்ண கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பையனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அவன் கூட வாழணும்னு நினச்சது ஆசை தான். ஆனால் அவனோட விருப்பம் இல்லாமல் கிடையாது, அவன் விருப்பத்தோட அன்றைக்கி நடந்தது. அவன் விருப்பம் இல்லாமல் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், மன்னிச்சிடுங்க அப்படின்றானா. அவருக்குமே புரியுது, அவன் தப்பு இல்லை, எல்லாம் அதோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பாட்டில் கிட்ட போய் காமிக்கிறானா. இதுதான் அந்த கோஸ்ட்டு, இது பார்த்து விட்ட வேலை தான் அப்படின்னு சொல்கிறானா. இப்போ அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, அது சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. ஆரம்புக்கு கடுப்பாது. இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதை எப்படி சாகடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இதை சாகலாம் அடிக்க முடியாது, அது நல்ல எண்ணத்தோடு இங்கே வச்சும் அதோட விஷயம் கேட்டு நம்ம அமைச்சிருக்கலாம், அது கெட்ட எண்ணத்தோடலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறானா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அதை அவனை லவ் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த பையன் கிடைக்காம போயிட்டான். அவன் திருப்பி வேணுங்கிறதுக்காக இப்படி கோஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் அந்த டைமில் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிறந்த குழந்தை தான் ஜின்னு. ஆக்சுவலி இந்த பேய் வேறு யாரும் இல்லை, என்ன லவ் பண்ண பொண்ணு. ஆனால் எனக்கு இவன் மேலே விருப்பம் இல்லை. நான் லவ் பண்ணது என் ஒய்ஃபை தான். என்னை பழி வாங்கிறதுக்காக தான் இது வந்துச்சு. ஆனால் என்னோட குழந்தைய அதுக்கப்புறம் அது ஒரு முடிவு எடுத்துச்சு. நான் செத்துட்டேன்னா ஒரேடியாக போயிடும்ல, ஒரேடியாக செத்துடக்கூடாது, என்னோட வலியை அனுபவிச்சு சாப்பிடுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபை கொன்னா. அதுக்கப்புறம் இப்போ என் பையனையும் கொலை பண்ண பார்க்குறா. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாரா. ஐயோ, இவ்வளோ நடந்திருக்கான், அப்போ அந்த கோஸ்ட்லாம் உண்மையாலுமே இருக்கா, நான் இப்போ தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமே பார்த்துட்ருக்கான். சரி, இதிலேருந்து ஜின்னை வெளியே கொண்டு வரத்துக்கு என்ன தான் இருக்குது, எப்படி ஜின்னுக்கு இந்த சாவை பரவுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஜின்னு பிறந்தது ரெட் மூன் டே அன்னைக்கு. அதே ரெட் மூன் டே தான் இதுக்கு பவர்ஸ் அதிகமாகும்.
அதனால் ஃபர்ஸ்ட் ரெட் மூன் டே அன்னைக்கு ஜின்னை கொலை பண்ண பார்த்துச்சு. ஆனால் அந்த டைமில் ஜின்னுக்கு நான் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தேன். அதனால் அதால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் எப்படி இதை ஜின்னு கலட்டினான்னு தான் எனக்கு தெரில இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவும் உண்மைதான். இவ்வளோ வருஷமா அவனுக்கே தெரியுது இந்த பிரேஸ்லெட்டை கழட்டக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி அவன் கழட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆரம்புக்கு டவுட் வருது. இங்கே இந்த ஜின்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் இங்கே வருவானா அப்படின்ற மாதிரி கேட்பானா. அதுக்கு ஆமாம் அவன் இங்கே வருவான், ஜின்னுக்கு இருக்கப்போ அவனும் இருப்பான், இதை பற்றிலாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியுமே, நல்லாவே தெரியும், இதெல்லாம் பார்த்துமே இதெல்லாம் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, நீங்களாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளருவான். அவன் மறந்துட்டானா இல்லை மறந்துடுவானா இல்லை நடிக்கிறானான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ தான் ஆரம்புக்கு டவுட்டே வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேய் ஏன் ஜின்னோட ஃப்ரெண்டை ஏதோ பண்ணியிருக்க கூடாது. அவன் தான் அன்றைக்கி ஜின்னு கூட பேசிகிட்டு இருந்தான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் பிரேஸ்லெட் கலண்டு விழுந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு சிசிடிவி கேமரா பார்த்துட்டு வரேன், பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பமே போகிறான் ஆஃபீஸ்க்கு தான். அப்போ தான் அவன் பார்க்குறான் ஒவ்வொரு டைமுமே அதான் சிசிடிவி கேமராவில் நிறைய டைம் ஜின்னும் அவன் ஃப்ரெண்டும் போயிருப்பாங்க. அப்போது ஜின்னு கேஷுவலாக இருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கொலை பண்ணணுன்ற தாட்லேயே பார்த்துருப்பான். அடிக்கடி கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பான். இதை எல்லாத்தையும் ஆரம் பார்த்துருக்கானா. அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ஃப்ரெண்டு, அவனை பற்றி எதுவுமே தெரியாது, ஜஸ்ட்டு பேய் ஓட்டுறவங்க தான் அவங்க அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ தான் அந்த பிரேஸ்லெட்டை கழட்டினதும் அவன் தானும் தெரியுது. ஏன்னா அன்றைக்கி ஆரம் முடிவு பண்ணியிருப்பான் இல்லையா, அதை வந்து சின்ன எமோஷ்னலாக பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பாங்கன்னு தான் தெரியாது. பட் அவன் தான் அப்படியே கையை பிடிக்கிற மாதிரி லைட்டாக கழட்டி விட்டுருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு வராரா. கரெக்டாக ஜின்னும் இப்போ தான் வீட்டுக்கு வரான். ஆரம் பார்க்குறான். ஐயோ உங்கள் பையன் வந்துட்டான், ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறான், நான் கிளம்புறேன் அப்படின்றானா. இல்லை இருப்பா நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக ஜின்னுமே வரானா. அப்பா இவனை எதுக்குப்பா வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின் பொறுமையாயிரு, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான். பா இவன் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த கஷ்டம் போதாதா, இன்னும் இவனை என்னை கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறான். உன் கூட உன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கானே, அவன் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் முன்னாடி உன் ஃப்ரெண்டாக இருந்தவன் தான். பட் இப்போ அவனை தோ நம்மளை ஒரு தீய சக்தி கொல்ல பகுது பற்றியா, அதோட கண்ட்ரோலில் தான் அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அது எப்படிப்பா, இவன் இங்கே ஒரு டைம் வந்தான் தான், ஆனால் இதை தொடவே இல்லைன்னுல என்கிட்ட சொன்னான், அவன் சொல்கிறது உண்மை நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். ஆமாம் நான் நம்புகிறேன் அவனை அப்படின்றானா. நீ நம்பு, அதுக்கு நீ இவ்வளோ நம்பாத அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. அவன் என் ஃப்ரெண்டு, நான் நம்புவான், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜின், நீ நினைக்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிடையாது, இப்போ அவங்களுக்குள்ள அந்த கோஸ்ட் இருக்குது, அவன் அது என்ன சொல்லுதோ அதான் கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு உன்னோட அந்த பிரேஸ்லெட்டை கழட்டினதும் அவன் தான் அப்படின்றானா. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எனக்கு எமோஷ்னலாக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்க, என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில, ஆனால் பாரு அதை கழட்டினது இவன் தான் சொல்லிட்டு அந்த ப்ரூஃபோட காமிக்கிறானா. ஜின்னுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எப்படிரா இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்கானேன்னு தோணுது. அப்போ அவன் சொல்லிட்டாரு, அவன் உனக்கு வேணும்னே துரோகம் பண்ணல, அவன் அந்த கோஸ்ட் வந்து இப்படி பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் ஜின், அன்றைக்கி உனக்கும் ஆரம்புக்கு நடந்துச்சு இல்லையா நைட்டு, அது ஆரமாக பண்ண கிடையாது, நீ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, ஒன்றை சந்தேகப்படலை, உன் ஃப்ரெண்டை எப்படி அந்த கோஸ்ட் இப்படி பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ஆரம் கூட நீ அப்படி இருக்கணும்னு சொல்லி தூண்டியிருக்கு. அன்றைக்கி உன் கையில் பிரேஸ்லெட் இல்லை, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், பிரேஸ்லெட்டை ரெட் மூன் டே அன்றைக்கி கழட்டக்கூடாதுன்னு சொன்னேனா, நீ கழட்டினியா, அதான் உன்னோட சுயநிலைவிலேயே நீ இல்லை, ஆரம் கூட போய் அப்படி பண்ணியிருக்க, இதுக்கும் ஆரம்புக்கும் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போ தான் ஜின்னுக்கு புரியுது. அப்போ அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, சிரிச்சுட்டே, அட முட்டாள் மனிதர்களா, இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களா, நான் பண்ண வேலைன்னே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே அது ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருக்கான். அப்போது ஜின்னோட அப்பா தான் இந்த பேயை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்க போயிடுறாரு. அந்த இப்போ நம்ம ஆரமும் ஜின்னும் தான் தனியாக இருக்காங்க வீட்டில். ஆரம் இருக்கான் இல்லையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஜின்னை ஃபேஸு கூட பார்க்கல. ஜின்னு கஷ்டமாக இருக்குது. அப்போது ஆரம் கையை பிடிச்சி நில்ல ஆரம் அப்படின்றானா. சொல்லு ஜின்னு, நான் அன்றைக்கி நடந்துக்கிட்டது என் தப்பு தான், நான் வேணும்னே உன்ட்ட அப்படி பண்ண கிடையாது அப்படின்றான். இல்லை ஜின்னு எனக்கு புரியுது, அந்த பேயோட கண்ட்ரோலில் தான் நீ இப்படி பண்ண, ஆனால் நான் ஆசைப்பட்டது ஒன்றை, நீ நீயா ஒரிஜினலாக என்கிட்ட வரணுன்னு, உண்மையாக என்கிட்ட வரணுன்னு, ஆனால் அந்த பேய் மூலமாக வந்துட்டு எனக்கே கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடு அப்படின்றானா. இல்லை ஆரம், இனியும் என்னை மன்னிக்கணும், ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் தான், எனக்கு உன்கிட்ட லவ் சொல்ல நர்வஸாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு கட்டத்தில் என்னை யாருமே நம்பலை, அதனால் யாரும் நம்பலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறுக்க தான் ஆரம்பித்தேன். நீயும் ஒரு டைம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறானா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அன்னைக்கு நாங்கள் பேசியிருந்ததை பார்த்துட்டு கோஸ்டெல்லாம் சும்மா இன்னுமா நம்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டேன். அதனால தான் எனக்கு உன் மேலே இருக்க அந்த கொஞ்சம் இதுவும் போயிடுச்சு. அது உன் தப்பு இல்லைல்ல. ஏன்னா யார் யாருக்கு என்னன்னு இருக்கோ அதானே நினைப்பாங்க. இப்போ நீ நம்புறல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் நம்புறேன் சின்ன. இங்கே பாரு, நான் உன்னை வேணும்னே அப்படி பண்ணலடா அப்படின்றானா. இல்லை எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஜின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணுறான் அவனோட சுய நினைவில். அவ்வளோதான், ஆரம்புக்கு ஹாப்பி ஆக்கிடுது. அப்போ ஜின்னு சொல்கிறான், நான் எனக்கு எமோஷ்னலாக பேசினேன்ல, அது என்னன்னு தானே உனக்கு தெரியணும். வேற ஒன்றும் இல்லை, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. ஆனால் இதை உன்கிட்ட எப்படி சொல்லன்னு தெரில. நீ என்னை நம்பவும் இல்லை. அதனால் எனக்கு உன் மேலே லைட்டாக ஒரு மாதிரி கோவம் எமோஷ்னல் ஆகிடுச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தானா. இங்கே பாரு ஜின், எனக்கு முன்னாடி கோஸ்ட்டு மேலே தான் நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நீ சொன்னங்கிறதுக்காக நான் நம்பினேன். அப்புறம் இங்கே பாரு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அதை அழகாக போட்டு விடுறான். ஆனால் இனிமே தான் இது தேவைப்படாது அப்படின்றானா. இதை நல்லா பாரு அப்படின்றானா. என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். மூன் பக்கத்துலேயே ஒரு சூரிய கிரகணம் மறைக்கும் இல்லையா, அது வந்து இருக்குது. இங்கே பாரு, எல்லா சூரிய கிரகணமும் மூணை மறைக்க நினைக்கும். ஆனால் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன் தீய சக்திகிட்ட இருந்து. இந்த ப்ரொடெக்ஷன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே குட்டியாக சன்னும் இருக்கா, அதை பார்த்துட்டு சிரிக்கிறானா. இது எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, நான் அந்த எக்லிப்ஸ் மட்டும் கிடையாது, நான் அந்த சன்னும் உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு வெளிச்சத்தையும் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் அந்த பேய்கிட்ட இருந்து உன்னை நான் தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறானா. அவ்வளோதான், சின்னுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஆரமாக ஹக் பண்ணிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா. அப்பா கரெக்டாக வராரு. டேய் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அப்படியே நார்மல் ஆகிடுறாங்க. இந்த வேலையை பண்ணுறீங்க தான், அதுக்குன்னு ஏன் முன்னாடி அந்த கோஸ்ட்டு முன்னாடியுமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் அந்த கோஸ்ட்டு பார்த்தா ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்கு. ஆக்சுவலி அந்த கோஸ்ட் இல்லை, அதுக்கு வந்து ஜின்னுக்கு வந்து ஆரம்பம் பிடிக்காது, அதனால் அது சேர்த்து வச்சுருக்கோம். பட் இப்போ தான் பிடிச்சிருச்சு இல்லையா, அதனால அது கோவமாக உட்காந்துருக்கு. ஆரம் தான் அந்த கோஸ்ட்டை பார்த்து நக்கல் பண்ணிட்டு போகிறான் அங்கேருந்து. ஃபஸ்ட்டு இவனை போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் இப்படி நினச்சிட்ருக்கு. இப்போ தான் ஜின்னோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆரம் கிட்ட சொல்கிறாரு, ஜின்னுக்கிட்டேயும், அந்த கோஸ்ட்டை நம்ம நார்மலாக கொல்ல முடியாது. அது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது அப்போ தான் ஒரு குட்டி கத்தி மாதிரி காமிக்கிறாரு. இந்த ஸ்வாடை எடுத்து அவனை குத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த கோஸ்ட் அவனை விட்டு போகும். அது வரைக்கும் அது போகாது. அப்போ அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறானா. அவனுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம குத்த போகிறது அவன் வயிற்றில் தான். அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம் என்னோட பவர்ஸ் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இருந்தாலும் அப்பா இது ஏதாவது ஆகிற போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அது ஒன்றும் ஆகாது ஆரம், இது ஒன்றால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறீங்க, என்னாலையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஏன்னா ஜின்னால் அந்த ஸ்வாடை தொட முடியாது. ஏன்னா ஜின்னை வந்து அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு லைட்டாக. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டாலையும் பண்ண முடியாது. அந்த ஃப்ரெண்டை தான் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஆரம், நீ தான் அதோட கண்ட்ரோலில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜின்னோட பிரேஸ்லெட் வச்சு தானே நீ எனக்கு அந்த விஷ் கேட்ட. அதே மாதிரி அந்த ஜின்னுக்காக நான் அந்த விஷ் கேட்டேன், அதனால் அது நிறைவேறிச்சு. அதே மாதிரி ஜின்னுக்காக நீ பண்ணும்போது அது உண்மையாலுமே அது கரெக்டாக இருக்கும், உன்னால் தான் அதை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வச்சுக்கிறான். அண்ட் தென் இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு அவன் நார்மலாக தான் இருக்கான். இப்போது ஜின்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா ஜின்னு வந்து வரல இல்லையா, அதனால் ஏன்னு கேட்கறதுக்காக வந்திருப்பான். ஸோ இப்போது அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. இவன் உள்ளே வந்தோடனே அந்த கோஸ்ட்டுக்கு வைப்ரேட் ஆகுது. அதே மாதிரி அவனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அந்த கோஸ்ட்டு அந்த பாட்டில்குள்ளே எல்லாம் அவனோட உடம்புக்குள்ளே இருக்குது. இதை நம்ம நோட் பண்ணுறான். ஏன்னா அது ஜின்னு பார்க்குற பார்வை சரியில்லை. ஜின்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ தான் இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு குத்திடுறானா. அவ்வளோதான், அந்த கோஸ்ட்டு கதையும் முடிஞ்சிருது. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன்ல ஆரம், நீ இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை கொன்னுட்டல்ல. ஜின் உன்னை பார்க்க வந்ததுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்ருக்கான். ஒன்றும் இல்லைடா, நாங்கள் அதை வேணும்னே பண்ணலடா, நீயே புரிஞ்சுப்படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகுது. அப்படியே கட்டு போட்டு விட்டுடுறாரா. இதுக்கப்புறம் அவன்ல, டேய் ஏன்டா என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்து கேட்குறான். எனக்கு தப்போ ஒன்றும் இல்லைல்ல, அதான் அந்த காயம் போயிடுச்சுல்ல அப்படின்றானா. யார் சொன்ன காயம் போயிடுச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை காமிக்கிறான். உள்ளே சரியாயிடுச்சு, பட் அந்த காயமான தழும்பு இடம் மட்டும் அப்படியே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஜின்னுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மன்னிச்சிடுடா அப்படின்றான்.
தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறானா. எதுக்குடா? நீ தாண்டா எங்களை சேர்த்து வச்ச, அதுக்கு தான் அப்படின்றானா. அட, நீ இப்படி சாகன்ற நிலமையில கிடக்குறேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. ஒன்றும் இல்லைடா, நாங்கள் 2 பேரும் டேட் போக போகிறோம், பார்த்து பத்திரமா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கோஷ்டிக்கு இவ்வளோதான் சாகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்றானா. ஆரம், நீ ஒன்றும் நார்மல் கிடையாது, ஏன்னா நீ என்னோட ப்ரொடெக்டர். நார்மல் பர்சன் நினச்சிருந்தாங்கன்னா அதை கோஸ்ட்டை கொண்டிருக்க முடியாது. நீ எனக்காக விஷ் கேட்டு அதை கொண்டிருக்கேன், அதனால தான் அது சீக்கிரம் செத்து போச்சு, இல்லைனா அதை கொண்டிருக்க முடியாது அப்படின்றானா. அப்போ நம்ம லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறான். மேபி அப்படின்றானா. என்ன மேபி தானா? இல்லை, ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தான் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எவ்வளோன்னு தெரியாதா, இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஆரம் வரானா. அந்த இடத்துல 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ரெட் மூன் நைட் நம்ம நாம்ஜின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.